அன்பானவர்களே, இப்போ ரோடு போடுறேன்றான். அவன் பிளான் பண்ணி தான் போடுறான். இப்போ ஒரு வாத்தியார் டிசி கொடுக்கறதுக்கு முன்னாலே அவன் பேரை தப்பாக தான் எழுதுவான். தெரிஞ்சே தப்பாக எழுதுவான். ஏன்னா அப்போ தான் சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சுற்றி எல்லா இடத்துலையும் வந்துட்டு குத்து திருப்பி அந்த 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 ஜான் பாஸ்கோ அப்படின்றத ஒழுங்காக எழுதி வாங்கிறதுக்குள்ளே அவன் உயிர் போயிடும். அப்படி தான் அந்த டீச்சர் முதல் கொண்டு ரோடு போடுறோம். 5 வருஷத்துக்குள்ளே 10 தடவை அந்த ரோடை அடித்து ஒடிச்சு போட்டு டெண்டர்ன்ற பேரில் கமிஷனை வாங்கி தின்னணும். ரோட்டில் அவன் விழுந்தானா, பொதுமக்கள் செத்தானா, போன வந்தானா, அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்லது பண்ணுவேன்னா அப்போ நான் தேவையே இல்லைன்றேன். எவ்வளோ உயிர்கள், கோடானு கோடி உயிர்கள் இன்றைக்கி அந்த மாதிரி ரோட்டில் பள்ளத்தில் சாணியில் சோறு இல்லாமல் நாய் குறுக்க நாய் ஓடுது, பிரேக்கை போடுறான் சாவுறான், மாடு போகுது பிரேக்கை போடுறான் சாவுறான். எங்கே பார்த்தாலும் தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை, மயிறு இல்லை மெரினாவை வேறு ஃபாரின் ரேஞ்சுகளை பெருசு பண்ண போகிறாங்க. ஏற்கனவே அங்கே 3 சுடுகாடு இருக்குது, 4 3. அதுவே தப்பு, அதுவே கடலுக்குள்ளே போயிடும். அப்படி தெரிஞ்சு இருந்து சமாதி கட்டியிருக்கான் கடற்கரை ஓரமான அந்த உலகத்தில் எங்கேயாவது சமாதிகள் கடற்கரை ஓரமாக இருக்குதாப்பா? அப்போ தெரிஞ்சு அப்போது கொள்ளை அடிக்கணும் என்பதற்காகவே அதை கடவுள் உள்ள போகுது. அப்புறம் எதுக்கு அங்கே ஒப்புதல் கொடுக்குற, அப்ரூவல் கொடுக்குற, அங்கே கட்ட ஒரு அடப்பாங்கடா டே